நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. சிறு பிள்ளைகளே, உங்களுக்கோர் நற்செய்தி. மீண்டும் இந்த வருடம் இயேசு விடுவிக்கிறார் சிறுவர் ஊழியங்கள் நடத்தும் VBS Virtual Bible School 2026. இந்த இயரோட தீம் என்ன தெரியுமா? ஜீசஸ் ஸ்குவாட், இயேசுவின் சேனை. இதில் புத்தம் புது பாடல்கள், புது பொலிவுடன் ஆராதனைகள், ஜூடா ஸ்குவாட்னு ஒரு புதுவிதமான கேம் ஷோ இருக்கு. ஷார்ட் பிலிம்ஸ், குக்கிங் ஷோ, ரிவைவல் டூர், டெஸ்டிமனி, மோகனங்கள் மெசேஜ் போன்ற புத்தம் புது நிகழ்ச்சிகளுடன் Virtual Bible School 2026 மே மாதம் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை, தினமும் காலை 10 மணி முதல் 12 மணி வரை உங்கள் சத்தியம் தொலைக்காட்சி, இயேசு விடுவிக்கிறார் சமூக வலைத்தளங்கள் மற்றும் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனலில் கண்டு மகிழலாம். மேலும் நீங்கள் ஆன்லைனில் பதிவு செய்து JRVBS 2026 சான்றிதழ் பெறலாம். பதிவு செய்வோருக்கு ஆன்லைன் குவிஸ், ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுவதன் மூலம் நிறைய பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும். பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் vbs.jesusredeems.com. தொடர்பு எண் 9488375315. குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 90,000 குடும்பங்கள் இணைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றனர். இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அனுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். 9842735305 மற்றும் 046339353333. எங்களது இமெயில் முகவரி partners@jesusredeems.org. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாள்ல நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. புதிய நாள்ல புதிய கிருபைக்காக நீங்க காலையிலேயே இயேசுவை தேடி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல. இந்த நாள்ல உங்களுக்கு எந்த குறைவும் வராது. இயேசு உங்க குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். என்ன பிரச்சனைனாலும் நீங்க இயேசு கிட்ட போகும்போது இயேசு உங்களை வழி நடத்தி கொண்டு போவார். அவர் நம்முடைய தகப்பன். அப்படிதானே நம்முடைய தகப்பனும் நம்மளை வாழ்க்கையில நடத்தி கொண்டு போவார். அதனால நீங்க நினைக்கலாம், இப்ப எனக்கு யார் இருக்கா, எனக்கு என்ன உதவி செய்ய யார் இருக்கா அப்படின்னு ஒரு வேளை நீங்க அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் நினைச்சிட்டு நீங்க இருக்கலாம். இயேசு உங்களுக்கு இருக்கிறாரு. அதனால கவலைப்படாதீங்க. விசுவாசத்தோட இயேசுவை துதிச்சு பாடலாமா? மேய்ப்ப
என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நடத்தியதா, எல்லோருக்கும் நண்பனாயாகியதா? என்னை அவர் அன்பால் நடத்தியதா, எல்லோருக்கும் நண்பனாயாகியதா? என் உள்ளமே ஆகா என் தேவனை ஆகா எந்நாளும் புகழ்ந்திடுமே. என் உள்ளமே ஆகா என் தேவனை ஆகா எந்நாளும் புகழ்ந்திடுமே. என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆமேன். இதை குறித்து நீங்க கலங்காதீங்க, இயேசு எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன்ல. இயேசு நம்ம கூட இருக்கும்போது நமக்கு குறைகள் அப்படிலாம் எதுவும் அணுகாம பார்த்துக்கொள்வார். அதனால சந்தோஷமா இருங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறக்கக்கூடாது, இயேசுவை மறந்துடாதீங்க. இயேசு நம்ம கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம். அதனால உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன்னு இயேசுப்பாவை பார்த்து விசுவாசத்தோட நம்ம பாடலாமா? உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான்.
ஆண்டவரை துதிச்சிருக்கிறோம். இப்ப சந்தோஷமா உணர்றீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்ம பாட பாட ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நீங்க நிரம்பும்போது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாச்சுல. இப்போ இயேசு பேசுறத நம்ம கேட்க போறோம். உங்க இருதயம் ஆயத்தமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. இயேசு இப்போ உங்களோட பேச போகிறார். நம்ம மத்தியில நம்முடைய சகோதரர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. ஆசீர்வாத நேரம், குடும்ப ஆசீர்வாத நேரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் தேவனுக்கு விருப்பம். அதனால தான் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தின் மூலம் உங்களோட ஆண்டவர் பேசி கொண்டு வருகிறார். அது மாத்திரல்ல, நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கணும் என்கிற ஆலோசனையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால இந்த குடும்ப ஜெபத்தை என்றைக்குமே விட்டு விடாதுங்க. ரெகுலராக குடும்பமாக உட்கார்ந்து உங்கள் வீட்டில் பாட்டு பாடி துதித்து நீங்கள் ஜெபிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் தான் உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் இயேசுடிக்கிறார் குடும்பத்தினர் பாட்டு பாட முடியும், துதிக்க முடியும், ஜெபிக்க முடியும், வசனத்தை சொல்ல முடியும். மற்ற எல்லா நாளுமே நீங்கள் தவறாமல் கூடி ஜெபிக்கணும், ரொம்ப முக்கியம். இந்த நாட்களில் நான் தொடர்ச்சியாக சில வருஷங்களாக ஆதியாகமம் 1 அதிகாரத்திலிருந்து வசனத்தை தியானித்து கொண்டே வருகிறோம். இடையிடையே நமக்கு இயேசுடைய பிறப்பின் நாட்கள், கிறிஸ்மஸ் காலம் வரும்போது அந்த செய்திகள், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த நாள் வரும்போது அந்த செய்திகள் இப்படி வரும். அப்போ நான் உங்களிடத்துல தொடர்ச்சியாக பேசி கொண்டு வரும்போது இன்றைக்கு எண்ணாகமம் 23வது அதிகாரத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். வேதத்தை திருப்பி கொள்ளுங்க. குடும்பமாக இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. அது பழைய ஏற்பாட்டில் 202வது பக்கம். எடுத்துட்டீங்களா? அந்த வசனத்தை பாருங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இதான் வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. யாக்கோபு, இஸ்ரவேல் யாரு? தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவங்க, ஆண்டவரால் வழி நடத்தப்பட்டு கொண்டு வருகிறவர்கள். அவங்க எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிற சமயம் பாலாக் என்கிற ஒரு ராஜா இந்த மக்களை சபிக்கணும், இவங்க தோல்வி அடையணும் அப்படின்னு சொல்லி பீலையாம் என்கிற ஒரு மனுஷனை, ஒரு குறி சொல்ற மனிதன், குறி சொல்ற ஆவியை உடைய மனிதனை கூட்டி கொண்டு வருகிறான். அவன் யாரையாவது சபிச்சு அவங்க சபிக்கப்பட்டு போவாங்களாம். அதுக்கான பலிகளையெல்லாம் செலுத்தி சபிப்பது. அப்போ இந்த பாலாக் இவனை அழைச்சிட்டு வர சொல்லி, உனக்கு காசெல்லாம் தருகிறேன், நீ இந்த இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற யாக்கோபின் புத்திரர்கள், இந்த இஸ்ரவேல் மக்களை நீ சபிக்கணும் என்பதாக. அப்போ மலை மேல இருந்து பலிபீடத்திலே பலி செலுத்தி சபிக்க சொல்லும் போதுதான் கர்த்தர் அவன் மூலமா கிரியை செய்து அவனை சந்தித்து அவனை சபிக்க வந்தவனை வச்சு ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்குமான குறி சொல்லுதலும் இல்லை. இவங்க தேவனுடைய ஜனம், இவங்களுக்கு விரோதமா மந்திரவாதம் செய்தா பலிக்காது, வெள்ளி சுனி செய்தாலும் இது பலிக்காது, ஏன்னா கர்த்தர் அவங்களோடு கூட இருக்கிறார் என்பதாக சொல்லுகிறான். இப்போ காசு கொடுத்து கூலி கொடுத்து கூட்டிட்டு வந்த பாலாக்கு எப்படி இருக்கும்? நான் சபிக்க கூட்டு வந்தான் இப்படி சொல்றேன்னா, இதுதான் உண்மை, அது தேவனுடைய வார்த்தை. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பரம கானானை நோக்கி பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறீங்களா? அதை பற்றி யோசிப்பீங்களா? இன்றைக்காவது நான் பரலோகத்தை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேன், மோட்சத்தை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஒரு காலத்துல பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவர் என்னை பரலோகத்தை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறன்னு சொல்ல முடியுமா? இந்த சிந்தை நமக்கு இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான். நீங்க ரட்சிக்கப்படும் போது பாவ அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படுறீங்க. இப்போ பிரயாணத்தில் இருக்கிறீங்க. முடிவு பரலோக பாக்கியம். போகிற வழியில தான் நிறைய பிரச்சனை, பாடுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் வரும். அதிலே ஒன்றுதான் மந்திரவாதம், பில்லி சூனியம். நமக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்கிறவங்க, பில்லி சூனியம் செய்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. சம்பந்தமே எல்லாரும் கூட மந்திரவாதம் பண்ணுவாங்க. அதாவது நீங்க நல்லா இருந்தால் சிலருக்கு பிடிக்காது. ஆசீர்வதிக்கப்படுறீங்க, உயர்த்தப்படுறீங்க,
உங்கள் குடும்பம் உயர்த்தப்படுது, உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிது, பிஸ்னஸில் ஆசீர்வதிக்கப்படுறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், சில ஆட்கள் பொறாமையினாலே நிறைந்து இந்த ஆசீர்வாதத்தை தடுக்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியாக வந்து செயல்பட மாட்டாங்க. அவங்க மந்திரவாத பில்லிசூனி செய்கிற ஆட்கள்கிட்ட போய் காசு கொடுத்து உங்களுக்கு விரோதமாய் நமக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணுவது. அப்போ அந்த ஆவிகளை ஏவி விட்டு நம்மை பலவீனப்படுத்தி, நம்மை தாக்கி, நமக்கு நஷ்டத்தை உண்டாக்கி, இழப்புகளை உண்டாக்கி, நம்மை அழித்து விடுவது. அதற்கான மந்திரவாதங்கள் செய்வாங்க. இதே மாதிரி தான் தேவ ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் அவங்களை சபிக்கணும், ஒரு மந்திரம் செய்யணும், அவங்கள முற்றிலும் அழிக்கணும்னு சொல்லி தான் அவன் பீலையாம் என்கிற அந்த குறி சொல்லுகிற மனிதனை அழைச்சிட்டு வந்திருக்கிறான். அவன் எல்லாம் பலியெல்லாம் செலுத்தி மந்திரவாதெல்லாம் பண்ணி அந்த மக்களை பார்த்தா கர்த்தர் வந்து இறங்கி பேசுகிறார். அப்போ அங்கே இறங்கி வந்து பேசுறது கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்காக. பாருங்க 16ஆம் வசனம், கர்த்தர் பீலையாமை சந்தித்து அவன் வாயிலே தம்முடைய வாசனத்தை அருளினார். அப்பதான் சொல்றார் ஆண்டவர் வந்து, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான பில்லிசூனியமும் இல்லை. என்ன அர்த்தம்? இந்த மக்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்தால் பலிக்காது, இவங்களுக்கு விரோதமாய் பில்லிசூனை செய்தாலும் பலிக்காது, இவங்க கர்த்தருடைய ஜனம் என்பதாக சொல்லப்படுகிறது. இதுதான் சத்தியம். அப்ப நாம யாரு? தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவங்க, இயேசுவை பின்பற்றி நடக்கிறவங்க, பரலோகத்தை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க. அப்ப நம்மீது பொறாமை கொண்டு சாத்தான் எழும்புவான், பொல்லாத மனிதர்களை எழுப்புவான். அவங்க பொறாமையினால நம்மை முடக்குவதற்கு, அழிப்பதற்கு மந்திரவாதம் பண்ணுவாங்க, குடும்ப சமாதானத்தை கெடுக்க பில்லிசூன்யம் பண்ணுவாங்க, வருமானத்தை கெடுக்க மந்திரவாதம் செய்வாங்க, வியாதியை கொண்டு வருகிற மந்திரவாதம் பண்ணுவாங்க. இப்படி பல விதங்கள்ல மந்திரவாதம் இருக்குது. அதுக்கு வந்து பலி செலுத்தி, பறவைகள் மிருகங்கள் பலி செலுத்தி, சிலர் உச்சக்கட்டமா போகும்போது நரபலி கொடுக்கறது கூட நடைபெறுகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்ப அந்த அளவிற்கு மந்திரவாதத்திற்காக ரத்தம் சிந்தி இதையெல்லாம் செய்யறாங்க. எதுக்காகன்னு சொன்னா, சிலருடைய வாழ்க்கையை கெடுக்கவும் அழிக்கவும். அப்போ நமக்கு விரோதமா மந்திரவாதம் பண்றவங்க, பில்லிசூன்யம் பண்றவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப அதை தடுக்க முடியுமா? மந்திரவாதம் செய்வதை தடுக்க முடியாது. என்ன ரகசியமா செய்யறாங்க, எங்கேயோ செய்யறாங்க. ஆனா ஒன்று, அந்த மந்திரவாதம் நம்முடைய குடும்பத்திலே பலிக்காதபடி செய்ய முடியும். நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாதம் நம்மை பாதிக்காதபடி செய்ய முடியும். அதுக்கு தான் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. மந்திரவாதம் பண்ணட்டும், குறி சொல்லட்டும், ஏவி விடட்டும், ஒன்றும் உன்னை பாதிக்காது. என்றால் நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று. அப்ப நம்முடைய குடும்பம் ஆண்டவருக்கு பிரியமான குடும்பமா ஒப்பு கொடுத்து, இந்த குடும்பம் உமக்கு சொந்தம், இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம அர்ப்பணித்து கொள்ளும் போது, எத்தனை பேர் மந்திரவாதம் பண்ணாலும் பில்லிசூன்யம் பண்ணாலும் உங்களை அணுகாது, உங்களை பாதிக்காது. அதை நீங்க முதல்ல விசுவாசிக்கணும். இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்குரியது, இது எனக்குரியது, என் குடும்பத்துக்குரியதுன்னு விசுவாசித்து, ஆண்டவரே யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லைன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அப்போ எங்க குடும்பத்துக்கு விரோதமாக செய்யப்படுகிற மந்திரவாதங்கள் அழிக்கப்பட்டு போகட்டும், பில்லிசூனிய கிரிகள் முடக்கப்பட்டு போகட்டும் அப்படின்னு ஜெபிச்சா போதும். விசுவாசத்தோடு ஜெபிச்சா அந்த கிரியைகள் அழிக்கப்பட்டுரும், முடக்கப்பட்டு விடும். அதை விட்டுட்டு எங்க தகடு வச்சாங்க, யார் வச்சாங்க, யார் மந்திரவாதம் பண்றாங்க, இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. அது உங்களுடைய ஆத்மாவை பாதிக்கும், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்பை கூட பாதித்து விடும். அதனால அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம விசுவாசத்தோட ஜெபம். யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. நாங்க இயேசுவுக்கு சொந்தம், இயேசு கிறிஸ்துவை அர்ப்பணித்திருக்கிறோம், எங்க எல்லைக்குள்ள என்னுடைய சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி சொல்லி ஜெபிச்சிங்கன்னா போதும், அவன் விலகித்தான் ஆகணும், அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு தான் ஆகணும். பாதுகாப்பின் காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இந்த விசுவாசத்தோட இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்க குடும்பத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து, இயேசுடைய ரத்தத்துக்குள்ள என்னையும் என் பிள்ளைகள் என் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுடைய வேலை, எங்களுடைய பிஸ்னஸ், வருமானம், நிலங்கள் எல்லாத்தையும் நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற மந்திரவாத பில்லிசூனிய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும்.
ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதுன்னு வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஆளுகை இருக்கட்டும், நீ ஜெபிச்சா போதும், மந்திர கிரிகள் அழிஞ்சிரும், பில்லிசுனி கிரிகள் அழிஞ்சிரும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும். ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகும், பொருளாதாரத்திலே மாற்றம் உண்டாகும். இந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். ஆண்டோடைய சமூகத்தில் அப்படியே முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படியிட்டு என்ன சொல்லணும்? ஆண்டவரிடத்துல இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஆண்டவரே, நாங்கெல்லாம் உங்க பிள்ளைகள், எங்க குடும்பம் உமக்கு சொந்தம். எங்க குடும்பத்துக்கு விரோதமா எந்த பில்லிசுனி மந்திரவாத வல்லமையும் பலிக்காது. நாங்கள் அதை எதிர்த்து ஜெபிக்கிறோம். சொல்லுவோம், எங்க வீட்டுக்குள்ள இயேசுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்க வீட்டை சுற்றிலும் இயேசுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்க வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தருளும். யோபுவை வேலி அடைத்து பாதுகாத்ததை போல எங்கள் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளணும். சாத்தான் மந்திர பில்லிசுனி கிரியைகள் ஒன்று எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய கூடாது. சேதம் உண்டாக்குகிற, வியாதி உண்டாக்குகிற, பயப்படுத்துகிற, எங்களுடைய சரீரத்தை தாக்குகிற, எங்களுடைய நிம்மதியை கெடுக்க நினைக்கிற சத்துருவின் எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். ஜெபிங்க, ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்ற வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்க குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தம், இயேசுடைய ரத்தத்துக்கு சொந்தம். யார் மீதும் பிசாசுக்கு உரிமை இல்லை, யாரையும் தொடக்கூடாது. வியாதியை, பலவீனத்தை, பயத்தை கொண்டு வருகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வீட்டையே உடைய ரத்தத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். பொல்லாத ஆவியினுடைய தந்திரங்கள் முடக்கப்படட்டும், கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்பட்டு போகட்டும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டோடைய அக்னி இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. உங்க வீட்டை சுற்றிலும் கர்த்தர் அக்னியினாலே வேலி வைக்கிறார். சத்துருடைய கிரியை அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். ஹாலே லூயா, ஹாலே லூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். எங்க கிராமத்துக்காக ஜெபிக்கிறோம். என் கிராமத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர் அல்லாத குடும்பங்களுக்காய் பிரத்யேகமாய் ஜெபிக்கிறோம். எங்க ஊருக்குள்ளே சத்துரு கிரியை செய்யக்கூடாது, பில்லிசுனி வல்லமை கிரியை செய்யக்கூடாது. சாத்தானுடைய வல்லமை முடக்கப்படணும். எல்லா வீடுகளுக்குள்ளும் இயேசுடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். எல்லா வீதிகளிலும் இயேசுடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்பு உண்டாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிசாசின் கிரியைகள் அழியட்டும். பில்லிசுனி மந்திர வல்லமைகள் எரியட்டும். யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இல்லை. இயேசுவின் நாமத்தில் அவைகளை முற்றிலும் அழித்து நிர்மூலம் பண்ணுகிற இன்றைக்கு குடும்பத்துக்குள்ளே வியாதி, பிரச்சனை, குழப்பம், பலவீனம், பயம், மன அழுத்தத்தை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருடைய வல்லமைகள் குடும்பத்தை விட்டு விலகட்டும். பிள்ளைகளுக்குள்ளே, எங்க குடும்பத்துக்குள்ளே யார் மூலமாகவும் பிரச்சனை உண்டாக்க நினைக்கிற ஆவிகளை புறம்பே கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தை உம்முடைய ரத்தத்துக்குள்ளே எங்களுடைய வீட்டை ஒப்பு கொடுக்கிறோம், கிராமத்தை ஒப்பு கொடுக்கிறோம், தெருவை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒரு பெரிய மாற்றம், விடுதலை வரட்டும் இயேசுவின் நாமத்தை. கர்த்தர் செய்கிறேன் நன்றி. இப்பொழுதும் நாங்கள் எழுதி வைத்திருக்கிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்க குடும்பத்துல இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கணும், இந்த காரியத்துல உடனே ஒரு விடுதலை உண்டாகணும், இந்த காரியத்துல உடனே ஒரு வாசல் திறக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிற, கேட்டுக்கொள்கிற இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கணும். கர்த்தரை வாய்க்க பண்ணி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் விடுதலை, ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் பெரிய வெற்றியை தந்திருக்கிறார். சத்துருடைய கிரியை அழிக்கப்பட்டது. ஆண்டவர் ஜெயம் கொடுத்து விட்டார். விசுவாசிங்க, தொடர்ந்து ஜெபிங்க. குடும்ப ஜெபத்துல உங்களுடைய வீட்டை, உங்க குடும்பத்தை இயேசுடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவருடைய பாதுகாப்புகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இந்த வசனத்தை சொல்லி, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான பில்லிசுனியமும் இல்லை. நாங்க கர்த்தருடைய பிள்ளைகள், எங்களுக்கு விரோதமா எந்த மந்திரவாதம் பலிக்காது. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். அப்படி சொல்லி நீங்க ஜெபிக்கணும். பெரிய வெற்றியை காண்பீங்க. இன்றிலிருந்து மாற்றத்தை பார்ப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் குடும்பத்தோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம்.
இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Sister Suguna Devi and Family, Madurai. உபாகமம் 3:22 படி உங்கள் தேவனாகிய கர்த்தர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாராக. சிஸ்டர் பொன்பாய் அண்ட் ஃபேமிலி, சென்னை. 1 சாமுவேல் 12:16 படி கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். பிரதர் கிஷோர், ஜானி அண்ட் ஃபேமிலி, சென்னை. சங்கீதம் 121:5 படி கர்த்தர் உங்களை காக்கிறவர், கர்த்தர் உங்கள் வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org.